வணக்கம். நாளை நடைபெற இருந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடைய பெரம்பூர் பரப்புரைக்கு தற்பொழுது அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. எம்கேபி நகர் பேருந்து நிலையம் அருகே விஜய் பிரச்சாரம் செய்ய அனுமதி கோரப்பட்டிருந்தது. எம்கேபி நகர் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய இடம் குறுகலான இடம் என்பதனால் அங்கு நின்று பிரச்சாரம் மேற்கொண்டால் அதிகப்படியான மக்கள் அங்கு கூடுவார்கள், இதனால் நெருக்கடி ஏற்படும் என்று தற்பொழுது தேர்தல் ஆணையம் இதற்கான அனுமதியை தற்பொழுது மறுத்திருக்கிறது. நெருக்கடியான இடம் என்பதால் மாற்று இடம் கோரி தமிழக வெற்றி கழகம் விண்ணப்பிக்க காவல்துறை தரப்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் தேர்தலுக்கு சில நாட்களே இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது வரை எப்பொழுது விஜய் பிரச்சாரம் மேற்கொள்வார் என்று தெரியாமல் இருந்தது. நாளை அவருடைய பிரச்சாரம் இருக்கும் என தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் வட சென்னை மாவட்ட நிர்வாகிகளும் இதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டு வந்த நிலையில் தற்பொழுது திடீரென அவருடைய பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. நாளை திட்டமிட்டபடி அவருடைய பிரச்சாரம் இருக்குமா அல்லது வேறொரு நாளில் அவர் பிரச்சாரம் மேற்கொள்வாரா என்பதனை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இன்று வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பதாக இருந்தது. ஆனால் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர விடுதியில் அனுமதி கோரி தேர்தல் அதிகாரிக்கு கடிதம் எழுதியிருப்பதனால் அதற்கான அனுமதி கிடைக்கவில்லை. இதனால் இன்று திட்டமிட்டபடி வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கவில்லை. 29ஆம் தேதி நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் மேலும் ஒரு சோதனையாக தற்பொழுது அவர் பிரச்சாரம் செய்வதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்திடம் தற்பொழுது மீண்டும் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் அனுமதி கோரி விண்ணப்பிக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கான அனுமதி கிடைத்ததற்கு பிறகுதான் எப்பொழுது பெரம்பூரில் அவர் பிரச்சாரம் மேற்கொள்வார். பெரம்பூர் மட்டுமல்லாது இன்னும் தமிழகம் முழுவதுமே சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. விஜய் அவர்களுடைய முழு சுற்றுப்பயணம் விவரம் எப்போது வெளியாகும் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது.